இதே ஃபீல்டுல ஏதாவது ஃபேஷன் டிசைனிங் ஆஃப் ஸ்கிரீன்ல ஏதாவது ஒர்க் பண்ணிருப்பேன், அவ்வளவுதான். ஆனா மொத்தத்துல இந்த கிரியேட்டிவ் ஃபீல்டு தான் எனக்கு செட் ஆகுது. டு பி ஹானஸ்ட், ஐ எம் a self made person. ஓகே. யாருமே வந்து இவங்களால தான் நம்ம வந்தோங்கிறதெல்லாம் கிடையாது. ஆன் ஃப்ளோல ட்ரெயின்ல நம்ம போயிட்டு இருக்கோம், நம்ம கூட நம்ம கம்பார்ட்மெண்ட்ல இருக்கும்போது சில பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஆவாங்கல்ல, அந்த டைம்ல இருந்து நம்மளுக்கு யாராவது ஒருத்தர் ஹெல்ப் பண்ணாதான். ஒருத்தர் கூடயே இருந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணி நம்மளுக்கு தூக்கி விட்டதெல்லாம் கிடையாது. நானே கஷ்டப்பட்டு கீழே விழுந்து அடிபட்டு நானே தான் எழுந்து வந்திருக்கேன். ஸோ ஐ எம் a self made person, independent person. பர்சன் கூடன்னு சொல்றது டைரக்டர் கூடன்னு கேட்கலாம். எனக்கு வந்து வெற்றிமாறன் சார் கூட ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. ஐ ஹோப்ஃபுல்லி இட் வில் ஹேப்பன். ஏன்னா எனக்கு நான் சாரை பத்தியுமே நான் வெளியில இஸ் வெரி ஜென்டில்மேன். நம்மளுக்கு ஒரு சில படங்கள் பார்க்கும்போது சில டைம் நம்மளுக்கு மனசுல பட்டுரும் சாரோட ஒர்க் பண்ணணும் அப்படின்னு. சோ அதுல வெற்றிமாறன் சார் ஃபர்ஸ்ட். இப்போ நீங்க வந்து பல விஷயங்கள் சொல்றீங்க, அதாவது என்னன்னா நீங்க ஹீரோயின் வந்து ஆகணும் அப்படின்ற ஒரு முடிவு நீங்க ஆன் த ஃப்ளோல எடுத்ததுதான். ஏன்னா வந்து சைல்டு ஆர்டிஸ்டா இருந்துட்டு அதுக்கப்புறம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும்போது நீங்க பண்ணீங்க. இப்போ நீங்க ஹீரோயினா பண்ணல அப்படின்னா வேற என்ன துறையில நீங்க வந்து ஜீனியஸ் இல்லாட்டி என்ன சொல்றது மாஸ்டரா இருப்பீங்கன்னா அது என்னவா இருக்கும்? தெரியலங்க, உண்மையிலேயே எனக்கு தெரியல. எவ்வளவு யோசிச்சு பார்த்தா மேபி இதே ஃபீல்டுல ஏதாவது ஃபேஷன் டிசைனிங் ஆஃப் ஸ்கிரீன்ல ஏதாவது ஒர்க் பண்ணிருப்பேன், அவ்வளவுதான். ஆனா மொத்தத்துல இந்த கிரியேட்டிவ் ஃபீல்டு தான் எனக்கு செட் ஆகுது. எனக்கு ஆக்டிங் இல்லைன்னா இந்த மாதிரி ஆஃப் ஸ்கிரீன்ல ஏதாவது ஒண்ணு ஃபேஷன் டிசைனிங் லைக் எடிட்டிங் அந்த மாதிரி ஏதாவது போயிருக்கும். அமேசிங். இப்ப வந்துட்டு நீங்க பெரிய கேரக்டர்ஸ் கூட நடிச்சிருக்கீங்க, பெரிய ஆக்டர்ஸ் கூட நடிச்சிருக்கீங்க. அப்படி பார்க்கும்போது இந்த இண்டஸ்ட்ரியிலேயே வந்துட்டு உங்களுக்கு ஃபேவரட்டான பர்சன், அதாவது இந்த பர்சன் எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணிருக்காங்க, அப்கமிங்லயும் சரி ஆன் ஸ்கிரீன்லயும் சரி ஆஃப் ஸ்கிரீன்லயும் சரி, இவங்க இல்லைன்னா மேபி எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்திருக்குமே அப்படின்னா அது யாரா இருக்கும்? டு பி ஹானஸ்ட், ஐ எம் a self made person. ஓகே. யாருமே வந்து இவங்களால தான் நம்ம வந்தோங்கிறதெல்லாம் கிடையாது. ஆன் ஃப்ளோல எல்லாருமே இப்போ ட்ரெயின்ல நம்ம போயிட்டு இருக்கோம், நம்ம கூட நம்ம கம்பார்ட்மெண்ட்ல இருக்கும்போது சில பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஆவாங்கல்ல, அந்த டைம்ல இருந்து நம்மளுக்கு யாராவது ஒருத்தர் ஹெல்ப் பண்ணாதான். அந்த டைம்ல இருந்து ஒருத்தர் கூடயே இருந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணி நம்மளுக்கு தூக்கி விட்டதெல்லாம் கிடையாது. நானே கஷ்டப்பட்டு கீழே விழுந்து அடிபட்டு நானே தான் எழுந்து வந்திருக்கேன். ஸோ ஐ எம் a self made person, independent person. ஓகே, அமேசிங். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஃபியூச்சர்ல நான் வந்து இந்த கேரக்டர், அதாவது இந்த பர்சன் கூட இந்த ஆக்டர் கூட நான் வந்து நடிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அது யாரா இருக்கும்? பர்சன் கூடன்னு சொல்றது டைரக்டர் கூடன்னு கேட்கலாம். எனக்கு வந்து வெற்றிமாறன் சார் கூட ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. ஐ ஹோப்ஃபுல்லி இட் வில் ஹேப்பன். ஏன்னா எனக்கு நான் சாரை பத்தியுமே நான் வெளியில இஸ் வெரி ஜென்டில்மேன். அவரோட படங்களா இருக்கட்டும், ஆர்டிஸ்ட் கொடுக்குற ரெஸ்பெக்டா இருக்கட்டும், அண்ட் அவரோட படங்கள் மேக்கிங்கா இருக்கட்டும், அதுல ஒரு ஃபீல் இருக்கும் நம்மளுக்கு எப்பவுமே. சோ எனக்கு சார் கூட ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. வெற்றிமாறன் சார் மாதிரி நிறைய டைரக்டர்ஸ் இருக்காங்க, ஆனா ஏன் வந்து ஏன் நீங்க வெற்றிமாறன் சார் மட்டும் ஸ்பெசிபிக்கா சொல்றீங்க? இல்ல, லைக் நம்மளுக்கு ஒரு சில படங்கள் பார்க்கும்போது சில டைம் நம்மளுக்கு மனசுல பட்டுரும் சாரோட ஒர்க் பண்ணணும் அப்படின்னு. சோ அதுல வெற்றிமாறன் சார் ஃபர்ஸ்ட். ஓகே, அமேசிங். இப்போ உங்களுக்கு ரோல்ஸ் எல்லாம் வரும்போது மோஸ்டா நான் பார்த்த வரைக்கும் ஒரு சாஃப்ட் ஸ்போக்கன் கேர்ள் அந்த மாதிரி ஒரு கேரக்டர்ஸ் நீங்க மோஸ்ட்லி பண்ணிருக்கீங்க, கரெக்டா? இப்போ அதையும் தாண்டி நிறைய பேருக்கு வந்து ஒரு பார்டர் மாதிரி செட் பண்ணி வச்சிருப்பாங்க, இதுதான் என்னால இதுதான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ நீங்க இது வரைக்கும் பண்ண கேரக்டர் இல்லாம வேற ஏதாவது ஒரு கேரக்டர் வந்தா நான் பண்ணுவேன் அப்படின்னா அது எந்த மாதிரி ரோலா இருக்கும்? இந்த மாதிரி ரோல் இப்போ நான் வந்து ரொம்ப துருன்னு பண்ணிருக்கேன். லைக் ரொம்ப நாட்டியா பண்ணிருக்கேன், சைலண்டா பண்ணிருக்கேன், ரொம்ப கொஞ்சம் அந்த வயசுக்கான ஒரு மெச்சூரிட்டியில பேசியிருக்கேன். இப்போ அடுத்ததுன்னு ஒண்ணு இருக்குல்ல, லைக் டான்சிங் ஆடணும், லைக் நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் அந்த மாதிரி. அப்படி இல்லைன்னா எனக்கு வந்து கமர்ஷியல் ஃபிலிம்ஸை விட பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் ஃபிலிம்ஸ் ரொம்ப பிடிக்கும். லைக் நித்யா மேனன் அவங்களோட ஃபிலிம்ஸா இருக்கட்டும், அதுக்கப்புறம் நிறைய பார்வதி மேனன், இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் ஹீரோயின்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மீரா ஜாஸ்மின். ஸோ அந்த மாதிரி கதைகள் கொஞ்சம் யூனிக்கா டிஃப்ரெண்டா பண்ணணும். அப்படி இல்லைன்னா ஓகே கண்மணி மாதிரி ஒரு ஜாலியா கூலா ஒரு ட்ரெண்டியா ஒரு ஃபிலிம் பண்ணணும், அப்படி ஒரு தாட் இருக்கு. சரி, ஓகே. இப்போ கமிங் பேக் டு தோஸ் குவெஸ்சன்ஸ், அதாவது என்னன்னா சைல்டு ஆர்டிஸ்டா இருந்து ஹீரோயினா வளம் வர்றவங்க நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? இப்படி பார்க்கும்போது சைல்டு ஆர்டிஸ்டா இல்லாம நம்ம டைரக்டா ஹீரோயினா நம்ம வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி நம்ம டைரக்டா வந்திருக்கலாமோ அப்படின்னு என்னைக்காச்சும் ஒரு நாள் ஃபீல் பண்ணிருக்கீங்களா? நான் எப்படி கேட்கிறேன்னா, சைல்டு ஆர்டிஸ்டா இல்லாம ரிக்ரெட் பண்ணிருக்கீங்களா சைல்டு ஆர்டிஸ்ட்ல சில கேரக்டர்ஸ் பண்ணது?
நீங்க? இல்ல அப்படி பண்ணதே இல்ல, அப்படிலாம் நினைச்சது இல்ல. பிகாஸ் இந்த ஃபீல்டுல வந்து எல்லாருக்குமே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறது இல்ல. சோ நம்ம கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து நம்மளுக்கு ஏன் இதை பண்ணிருக்கணும் அப்படின்னு நினைக்க முடியாது. ஏன்னா இன்னைக்கு நம்மளுக்கு இருக்கிற இடங்கள் கூட இன்னும் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு கிடைக்கல. சோ அப்படி இருக்கும்போது எனக்கு சைல்டு ஆர்டிஸ்டா நான் நடிச்ச படங்கள் வந்து எல்லாமே சிவகாசி, கஜினி, எல்லாமே பிக் ஸ்டார்ஸ் பிலிம். கட்டுறது தமிழ், சத்தியம், சிதம்பரத்தில் ஒரு அப்பாசாமி, இதெல்லாமே பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே சொன்னா தெரியக்கூடிய ஒரு படம். சோ அத போயிட்டு நம்ம ஏன்டா நடிச்சோம் அப்படின்னு. இப்போ ஒருவேளை ஹீரோயின் ஆகாம இருந்தேன்னா அந்த படத்துல நான் நடிச்சேன்னு சொல்லி நான் பெருமையா இருந்திருப்பேன். இப்போ எனக்கு இது ஒரு ஆடட் அட்வான்டேஜ். ஐம் சைல்ட் ஆர்டிஸ்ட் பிளஸ் ஹீரோயின்.